அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான பாடம் நடுகம்பிற்கான முன்னங்கை உள்புகழ் அப்படிங்கிற பாடத்தை பற்றி பார்க்கலாம். இதுக்கு முந்தின பதிவில் வலது கை புகழ் பண்ணுறது பற்றி பார்த்துருந்தோம். இன்றைக்கி இடது கையில் புகழ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இடது கை புகழ் பண்ணுறப்போ இடது கால் முன் வச்ச மாதிரி நின்றுக்கணும். கம்பை நடுப்பகுதியாக இடது கையில் பிடிச்சிக்கணும். இடது கால் முன் வச்ச மாதிரி. இது ஒரு 3 பகுதியாக பிரித்து பண்ணுவோம். கம்போட மொனப்பகுதி தலைகளாக திருப்புறது ரெண்டாவது உடம்பு இடது புறமாக திருப்பி தலைகளாக இருக்கிற கம்பை எதிர் திசைக்கு ஒரு முழு திருப்புறோம். அதோட ஆரம்பித்த திசையில் கம்பை நேராக தூக்கி நிறுத்தணும். இந்த 3ஐயும் சேர்த்து கோர்வையாக வீசுறது முன்னங்கை உள்புகழ். இப்போது தலைகளாக திருப்பி உடம்பு வலது புறமாக திருப்பி ஒரு முழு திருப்பம், ஆரம்பித்த திசையில் தூக்கி நேராக நிறுத்துகிறோம். அப்படியே மீத வேகத்தில் தலைகீழ் திருப்பி ஒரு முழு திருப்பம், ஆரம்பித்த திசையில் தூக்கி நிறுத்துகிறோம். இது நடுகம்பிற்கான ஒரு இணைப்பு பாடம் தான். இதை நல்ல வேகமாக அழகாக வீசி பழகுங்க. இதுக்கு அடுத்த பதிவில் வலது கை புகழ் இடது கை புகழோட சேர்த்து வீசுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். நன்றி.